பகுதி, இந்த முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாக ஆண்டவர் இடைப்பட ஆரம்பித்தது நான் உணர முடிந்தேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த ஒரு வரியிலிருந்து இன்றைக்கு என்னுடைய செய்தி இருக்க போகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வில்லியம் கேரி என்கிற தேவ ஊழியர், அவர் இங்கிலாந்து தேசத்துல கர்த்தருடைய பணிக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அநேக வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. அநேகர் இந்த குடிகையில இருந்து கொண்டிருந்தாங்க. நடந்தது என்னவென்றால், அவர்கள் லாஸ்ட் அந்த பாஸ்டர், ஓகே சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, லாஸ்ட் அந்த பாஸ்டர் அறிவிக்கிறார், இந்தியா தேசத்திற்கு மிஷினரிமாராக இங்கிருந்து பிறர் செல்வம் அவர்களும் தன்னுடைய ஜெபத்துல இங்கிருந்து அநேக சொல்லுங்களேன் மிஷினரிமார்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி செவித்தார். ஓகே, அநேக ஊழியக்காரர்கள் எழுப்பினாங்க. அதுல வில்லியம் கேரி அவர்கள் புள்ளமா இருந்தார். அவர் நான் போகிறேன் என்று சொன்ன போது அங்க இருந்த பாஸ்டர், நீ எப்படி போவ? அவரை இல்ல ஐ ஹேவ் டு கோ, கர்த்தர் என்னோடு பேசினார், நான் போவேன். வில்லியம் கேரி அவர்கள் கல்கத்தாவுக்கு வந்தார். அங்கு அநேக மாற்றங்களை கொண்டு வந்தார். முன்பெல்லாம் சத்தி கிரகம் என்று சொல்லுவாங்க. மனைவி அல்லது கணவர் இருந்தா 2 பேரும் சேர்த்து கட்டி எரிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு கடினமானது. கங்கா நதியில அநேக பயங்கரமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. குழந்தைகள் எல்லாம் அப்படியாக தகனம் செய்வாங்க. இவைகள் எல்லாம் வில்லியம் கேரி அவர்கள் மாற்றினாங்க. அது மாத்திரமல்ல, ஆங்கிலத்துல அல்லது அநேக மொழிகளிலே வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல லெபார்டரி மீன்ஸ் வேதாகம அச்சிடுகிற அந்த பிரிண்டிங் மிஷினை கொண்டு வந்தவர். ஆக அநேக மாற்றங்களை கொண்டு வந்தவர் அந்த ஊழியக்காரர். இன்றைக்கும் நமக்கும் தேவனுடைய காரியங்களை நம்மிடத்துல கிரியை செய்ய அவராலே கூடும். அவராலே கூடாதது ஒன்றும் இல்லை. ஆக இந்த வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இப்ப என்ன மகிமை இருக்கிறது? வானங்கள் அவருடைய மகிமை எப்படி சொல்லுகிறது, எப்படி துதிக்கிறது? நாம் ஒரு சில இடங்களுக்கு போகும் பொழுது, என் ஊட்டிக்கு சென்றால் அதை பார்க்கும் பொழுது அதனுடைய இந்த ஃப்ளவர்ஸ், அதனுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவரை எவ்வளவு கனப்படுத்துகிறோம், எவ்வளவு அவருடைய மகிமை. இத்தனை வகையான பூக்கள் இருக்கிறதா என்று சொல்லி நாமே ஆச்சரியப்படத்தக்கதான அவ்வளவு மகிமையாய் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவைகளுக்கு அவ்வளவு மேனி. சாலமோனை குறித்து சொல்லும் பொழுது, அவைகளுக்கு உடுத்துவித்த பரமபிதா உங்களுக்கு உடுத்துவிக்க மாட்டாரா? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை பிழை பூட்டுகிற பரமபிதா உங்களையும் பிழை பூட்ட மாட்டாரா? அப்போ இந்த மகிமை இதற்கு எங்கு ஒப்பிட்டு சொல்ல முடியும் என்று சொன்னால், யாத்திராம் புஸ்தகம் வேத பகுதியாக வாசித்த பகுதியில யாத்திராம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். போதும். இங்க ஒரு இடத்துல சண்டே ஸ்கூல்ல அந்த பாஸ்டர் கேட்டார், மோசேனுடைய அப்பா அம்மா பேர் என்னன்னு. அவன் என்ன பதில் கொடுத்தான்னா, இந்த பதிலை கொடுத்தான். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்தியில ஒருத்தியை விவாகம் பண்ணினான். லேவி என்று சொல்லிட்டான். இப்போ மோசேயுடைய பெற்றோர்கள் தான் இவர்கள். அவங்க பேர் யாரா சொல்ல முடியுமா? மோசேனுடைய அம்மா பேரு, அப்பா பேரு. அம்மா பேரு எக்கோபோத். அதாவது நாம் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் எக்கோபேத் ஆம்ராம். கரெக்ட், ஓகே. அவர்கள் கரங்களை தட்டுவோம், அவர்களுக்கு தெரிகிறது. எக்கோபேத் ஆம்ராம். ஆக அவருடைய பெயர், மோசேனுடைய தாய் பேர் எக்கோபேத், அவங்க அப்பா பேர் அம்ராம். அம்ராம் 137 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. 137 வருடங்கள். மோசே எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? 120. அவர்
40 வயது அரண்மனையில, அதுக்கப்புறம் தன்னுடைய மாமனார் எத்ரோனுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டு 40, அதுக்கு பிறகு மோசே இங்கே வந்து எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வருவதற்கு 40 ஆண்டுகள் பிரயாணம் செய்தார். ஆனால் ஒரு வார்த்தையினாலே அங்கு கானான் தேசத்தை பார்க்க முடிந்ததே தவிர அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியல. ஆக இந்த எக்கோபேத் என்கிற இந்த ஸ்திரீ அவ்வளவு ஞானமாய் செயல்பட்டார். எக்கோபேத் என்கிற வார்த்தைக்கு கர்த்தர் என் மகிமை என்கிறது அர்த்தம். எக்கோபேத் என்கிற வார்த்தைக்கு கர்த்தர் என் மகிமை அல்லது தேவன் என்னுடைய மகிமை. ஆக இந்த வார்த்தையை நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ எக்கோபேத் என்கிற வார்த்தைக்கு மகிமை என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ இவர்கள், இந்த தாய் எவ்வளவு மகிமையாய், எத்தனை பிள்ளைகள் அவருக்கு? எக்கோபேத்துக்கும் ஆம்ராமுக்கும் 3 பிள்ளைகள். முதலாவது இந்த மகள் மிரியாம், அதுக்கு பிறகு ஆரோன். மோசே பிறந்த போதுதான் அங்கு எகிப்தில் ஒரு சட்டம் வருகிறது, எந்த ஆண் பிள்ளையும் வளர்க்கப்படக்கூடாது. அப்ப மோசேவை இந்த ஸ்திரீ, அந்த தாயார் என்ன பெட்டி, ஒரு நாணல் பெட்டியை செய்து இந்த நைல் நதியிலே விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு மகிமை. எக்கோபேத் என்கிற வார்த்தைக்கு, எக்கோபேத் என்கிற இந்த வார்த்தைக்கு கர்த்தர் என் மகிமை என்று சொல்லி நம்ம அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கிற விதமாக இன்றைக்கும் தேவன் நம்மையும் எப்படி வானங்கள் தேவனுடைய மகிமையை எப்படி அது புகழ்கிறதோ, கலீலியோ என்கிற அந்த டெலஸ்கோப் கண்டுபிடித்தவர் கலீலியோ, அவரும் இந்த மகிமை எப்படி, இந்த வானங்கள் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது வானத்தில் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். டெலஸ்கோப் மூலியமாக ஒரு சாதாரண ஒரு மனிதன் வானத்தை பார்த்தால் சொல்லுவாங்க, மிஞ்சி போன ஒரு 3000 நட்சத்திரங்களை மாத்திரம் பார்க்க முடியும் என்று. இன்னைக்கு விதவிதமான டெலஸ்கோப் வந்து விட்டது. தேசங்களே விதவிதமான டெலஸ்கோப் மூலியமாக தேசத்தையே ஸ்கேன் பண்ணுகிற விதமாக அல்லது தேசத்தையே பார்க்கத்தக்கதான அந்த அளவுக்கு மைன்யூட்டான காரியங்களையும் எடுத்து வருவதற்கு அநேக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து விட்டது. ஆக அவர் கண்டுபிடித்த கெலிலியோங்கிறவர் மைக்ரோஸ்கோப் அல்லது டெலஸ்கோப்பை கண்டுபிடித்த போது அவர் ஒரு சில நுணுக்கமான காரியங்களை அன்றைக்கு கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கோ கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக கர்த்தருடைய மகிமை, இந்த எக்கோபேத் என்கிற வார்த்தைக்கு தேவனுடைய மகிமை ஆச்சு. இன்னைக்கு சாலமோன் ஞானி ஜெபிக்கும் பொழுது ஆலயத்தை தேவ மகிமை இறங்கினதாக நாம் பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு பெயர் சொல்லிக் கொள்வாங்க, குளோரி என்று சொல்லி பெயரிட்டுக் கொள்வாங்க, இல்ல தேவனுடைய மகிமை என்று சொல்லி பெயரிட்டுக் கொள்வாங்க. இன்னைக்கு ஸ்தேஃபான், அதாவது பரிசுத்த பவுல், ஸ்தேஃபான் அடிக்கப்படும் பொழுது அங்கு ஸ்டெஃபனான செப்படுத்தினது. ஆக அடிக்கப்படும் பொழுது பவுல் ஸ்தேஃபானுடைய வஸ்திரங்களை தன் கையில வைத்திருந்தார். அப்போ அந்த ஸ்தேஃபான் என்னென்ன காரியங்களை வெளிப்படுத்தினார்? ஏன் அவரை கல்லிலாலே அடித்து அவரை சாக நேரடிக்க செய்தது என்றால் சரித்திரமே சொல்லி கொண்டு வந்தார். ஸ்தேவான் சரித்திரமே அங்கு எல்லா ஆசாரியர்களுக்கு முன்பாக, பிரதான சதுசேயர், பரிசேயர் எல்லாருக்கும் முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக ஸ்தேவான் கர்த்தருடைய காரியங்களை வெளிப்படுத்தினதினாலே அவரை கல்லெறிந்து கொலை செய்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.